ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு யுவர் சேனல். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி அது ஏதாச்சும் ஒரு குட்டி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. அதுதான் இன்றைக்கி ஈவினிங் போல் குளிச்சுட்டு சாமி கும்பலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடியே சரி சமையல் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான் நம்ம வீட்டில். சாம்பாருக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்ச சாம்பார் தான். அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து சரி பூ பறிக்கலான்னு வெளியே வந்து பார்த்தா இந்த மழை பெஞ்சதுக்கு அதுவும் சாமி பூச்செடியெல்லாம் சாஞ்சு கிடந்தது. சரி அதெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு சாமி நம்மளும் கும்பிடணும் இல்லையா வீட்டில், அதனால சரி பூ பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையான பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சஷ்டி, அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலானது சஷ்டிங்கிறது தான். அதனால் சரி சாமி கும்பலாம், ஈவினிங் காலையில் கும்பிட முடியல, அதனால் சரி ஈவினிங் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னா அது கடவுள் மட்டும்தான். கடவுள் எல்லாத்துக்குமே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும். கடவுளை மட்டும்தான் நான் நம்பணும். ஏன்னா அவர் மட்டும்தான் நமக்கு உண்மையாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லோருமே நமக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி தான் கண்டிப்பாக பேசுவாங்க. அதனால் நம்ம கடவுளை மட்டுமே நம்புவோம், கடவுளை நல்லபடியாக கும்பிடுவோம் மனசார அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு 2 தீபம் ஏற்றணுமா, அதனால் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுனாலே ஒரு பாசிட்டிவிட்டின்னு வைங்களேன். அதனால் எப்பயுமே கும்பிட முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள், அந்த மாதிரி நாட்களில் கும்பிட்றதுமே ஒரு நல்லது தான். நல்லா தீபமெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு எல்லா பூவும் வச்சுட்டு தூப ஆராதனையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வேறு எங்கள் பாப்பா வேறு இடையில வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் சாமி கும்பிட்றதுக்கு பூ வைக்கிறத இவளை பார்க்குறதான் இருந்தது. அப்புறம் எப்படியோ ஒன்று சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு நமக்கு வேண்டியதை எது இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். அதனால் எல்லாமே அந்த ஆண்டவன்கிட்ட கேட்டுட்டு பக்கத்துலேயே கோயில் இருந்தது, முருகர் கோயில் உங்களுக்கு தெரியும், அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போயிட்டு சிம்பிளாக அங்கேயும் சோளம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு திருப்புகழ் பாடணும்னு சொன்னாங்க. கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நைட் டின்னர் வந்து சாப்பாடு சாம்பார் தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.